ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அன்லக்கி பக் ஹண்டர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். வை டார்க் வெப் இஸ் அன்ட்ரேசபிள், வாட் இஸ் டார் அண்ட் வாட் இஸ் தி அல்காரிதம் பிஹைண்ட் தி டார், அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் பிஃபோர் சர்ஃபிங் த்ரூ டார்க் வெப். இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ டோன்ட் ஸ்கிப் தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், நீங்கள் யூசர், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐபி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு google.com அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இது வந்துட்டு சர்வர் வச்சுக்கோங்க. ஸோ google.com அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு HTTP ரெக்வஸ்ட் வந்துட்டு சர்வர் நோக்கி சென்ட் ஆகும். ஸோ அந்த வந்துட்டு அதை வேலிடேட் பண்ணி அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு வேலிடேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு HTTP ரெஸ்பான்ஸ் வந்துட்டு யூசருக்கு மறுபடியும் தரும். இதுதான் வந்துட்டு ஒரு நார்மல் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கூகுளில் வந்துட்டு நடக்கிறது. ஓகேவா, நீங்கள் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும், நார்மல் அண்ட் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். பட் இதே இது வந்துட்டு டார்க்குள்ள வந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிருந்த மாதிரி நார்மல் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னா இங்கேருந்து டேரெக்டாக இது வந்துட்டு சர்வர், இது வந்துட்டு யூசர். ஓகேவா, நார்மல் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக சர்வருக்கு சென்ட் ஆகும். ஓகேவா, சர்வர் வந்துட்டு வேலிடேட் பண்ணி யூசருக்கு வந்துட்டு HTTP ரெஸ்பான்ஸ் சென்ட் ஆகும். இதான் நார்மல் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னேன். பட் இதே இது டார்க்குள்ள வந்துட்டீங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு யார் வந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக இங்கேருந்து இங்கே போகாமல் இந்த டார் நெட்வொர்க் அப்படின்னுக்குள்ள போகும். இந்த டார் நெட்வொர்க் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ஸி. அந்த ப்ராக்ஸி ஓகேவா, ப்ராக்ஸி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டார் நெட்வொர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா thousands and thousands of virtual computers இருக்கும். ஓகேவா, கம்ப்யூட்டர்ஸ் virtual computers அப்படின்லாம் நம்ம. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஐபி இருக்கும். ஓகேவா, ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐபி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு google.com அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. google.com அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா டார் நோட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாரில் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது google.com அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ இங்கேருந்து ரெக்வஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார் நெட்வொர்க்குள்ளே போகும். ஓகேவா, டார் நெட்வொர்க்குள்ளே போயிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா, 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இனிஷியல் நோட், ரிலே நோட் அண்ட் எக்ஸிட் நோட்னுவாங்க. ஸோ நோட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்ச் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தால் நோட் அப்படின்வாங்க. ஸோ இனிஷியல் நோட்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் வந்துட்டு டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறீங்க, கூகுள் அப்படின்னு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு தனியாக அலோகேட் பண்ணி வச்சிரும். ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை டாரில் போய் ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அந்த thousands ஆஃப் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்களுக்கு தனியாக அலோகேட் பண்ணி வச்சிரும். ஸோ அது மூலியமாக தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா ரெக்வஸ்ட்டும் கொடுப்பீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் கூகுள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இனிஷியல் நோட்குள்ள தான் இந்த இனிஷியல் நோட்குள்ள தான் போகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் நோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும்னு, அங்கேருந்து எந்த கம்ப்யூட்டர்னாலும் போகலாம். லைக் ரேண்டம் ஐபி, ரேண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதுதான் ரிலே நோட் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் நோட்ல இருந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, இங்கே ரெக்வஸ்ட் வந்துட்டு நீங்கள் நார்மலாக சென்ட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் தடவை. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிலே நோட்குள்ளே போகுது. ரிலே நோட்னா ஒன்றும் இல்லை, அதான் சொன்னல, லைக் thousands கம்ப்யூட்டர்ல வந்துட்டு எந்த கம்ப்யூட்டர்னாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் போகலாம். ஸோ இங்கேருந்து இங்கே போவோம். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு எக்ஸிட் நோட் வழியா அது எக்ஸிட் ஆகும். லைக் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த thousands கம்ப்யூட்டர்ல வந்துட்டு மறுபடியும் இன்னொரு உங்களோட ரெக்வஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராக்ஸிக்குள்ளே போகும். ஸோ இங்கேருந்து ஒரு ப்ராக்ஸி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ப்ராக்ஸி செட் ஆயிருது, அண்ட் இங்கேருந்து ஒரு ப்ராக்ஸிக்குள்ளே போகுது, அண்ட் மறுபடியும் இங்கேருந்து ஒரு ப்ராக்ஸிக்குள்ளே போகுது. ஸோ லாஸ்ட்டாக எக்ஸிட் ஆகும்போது அது டீக்ரிப்ட் ஆகி வந்துடும். இதுதான் இந்த ஒரு டார் நெட்வொர்க். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த thousands ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருந்துட்டு இந்த ஒரு thousands கம்ப்யூட்டர்ல இருந்துட்டு எப்படி அந்த ப்ராக்ஸி த்ரூ ப்ராக்ஸி ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராக்ஸில இருந்து ஒரு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்லி வருது. அதில் நிறைய ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் டார் நெட்வொர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் இனிஷியலாக சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே என்கிரிப்டடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 2 3 லைக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு என்கிரிப்ட் ஆயிருக்கும். ஸோ இனிஷியல் நோட்குள்ளே போகும்போதும் உங்களுக்கு என்கிரிப்டாக தான் இருக்கும், அண்ட் ரிலே நோட்குள்ளே போகும்போதும் உங்களுக்கு என்கிரிப்டாக தான் இருக்கும், அண்ட் ஃபைனலாக வந்துட்டு எக்ஸிட் நோட்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு google.com அப்படின்றது டேரக்டாக சர்வருக்கு போகும். ஸோ மறுபடியும் இது வேலிடேட் பண்ணி HTTP ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எக்ஸிட் மறுபடியும் அப்படி பேக்வர்ட்ஸில் வரும். ஸோ ரிலே நோட் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு யூசர் வரதுக்குள்ளேயே இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு யூடியூப் எடுத்துகிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் ப்ராக்ஸிஸ்குள்ளே போய் செட் ஆஃப் ப்ராக்ஸிஸ் வழியாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வருது. அவ்வளோதான் ஒரு டார் நெட்வொர்க், வேறு இல்லை. அண்ட் இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுளில் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் வெப் சைட்ஸ் எதுவும் இருக்காது. அதுக்கு தான் தனியாக .onion சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ .onion சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வெப் இந்த மாதிரி டார் ப்ரௌசரால் மட்டும் தான் நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது ஸ்டில் அனானிமைஸாக இருக்குது. ஸோ டார் நெட்வொர்க்ஸ் அதனால இன்னும் அன்ட்ரேசபிள் டார்க் வெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அனானிமைஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் ரொம்ப இம்பாசிபிள் தான். ஏன்னா வந்துட்டு இந்த thousands ஆஃப் சிஸ்டம்ல வந்துட்டு நீங்கள் எந்த ரெக்வஸ்ட் எந்த ரெஸ்பான்ஸ் தேடுறதுக்குள்ளே இதாகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் ஐபி வந்துட்டு ஹைடாக தான் இருக்கும், உங்களுக்கு வேற ஒரு ஐபி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு புது ஐபி தான் வரும்.
லைக் புதுசாக லைக் வேற ஏதாச்சும் ஒரு ஐபி தான் வரும், லைக் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஐபி வராது. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்துட்டு புது ரெக்வஸ்ட்ல இருந்தால் கொடுப்பீங்க. இந்த மாதிரி ரெக்வஸ்ட் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஐபிக்கும். ஸோ அதனால தான் இந்த டார்க் வெப் அண்ட் டார் இஸ் அன்ட்ரேசபிள் அப்படின்னுவாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஒரு அல்காரிதம், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப்ஸ் டூ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் பிஃபோர் சர்ஃபிங் த்ரூ டார்க் வெப். ஓகேவா? ஓகே, இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே உங்களுக்கு நீங்கள் டார் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டார் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு ஐபி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டக் கோ அப்படின்ற ஒரு ப்ரௌசர் வழியாக உங்களுக்கு போய் உங்களுக்கு வந்து ஐபி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு இந்த மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடாது ஸ்க்ரீனை, இந்த மாதிரி ஸ்மாலாக தான் வச்சுக்கணும் நீங்கள் எப்பயுமே. அண்டு செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்க் வெப்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட மைக்ரோஃபோன் அண்ட் கேமராலாம் வந்துட்டு டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே டேஞ்சர் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீல்டு சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துக்கோங்க. செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கும், அங்கே வந்துட்டு அட்வான்ஸ் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு என்ன கொடுக்கணும்னா நீங்கள் வந்துட்டு டார்க் வெப்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சேஃபஸ்ட்குள்ளே தான் நீங்கள் போகணும். ஏன்னா நார்மலாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் டார்க் வெப்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நார்மலாக ஸ்டாண்டர்டில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு சேஃபஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. அப்படி போனீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, லைக் ரொம்ப ஜாவா ஸ்கிரிப்ட், லைக் ரொம்ப மலிஷியஸான ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் அந்த மாதிரி சைட்ஸ்க்குலாம் உங்களுக்கு அலோவ் பண்ணாது. அண்ட் தென் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு தடவையும் உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும், லைக் இந்த மாதிரி பண்ணணுமா இல்லை எஸ் வரணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு தான் இந்த சேஃபஸ்ட் சைட் அப்படின்வாங்க. ஸோ சேஃபஸ்ட் சைட் கொடுத்துட்டே பண்ணுங்க எப்போனாலும் டார்க் வெப்குள்ளே போனீங்கன்னா. அதர்வைஸ் நார்மலாக வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, லைக் அனானமைஸாக சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்டாண்டர்டே வச்சுக்கலாம். பட் டார்க் வெப்குள்ளே போது கண்டிப்பாக நீங்கள் சேஃபஸ்ட் சைட் தான் வச்சுக்கணும். அதுதான் உங்களோட டேட்டாலாம் இது பண்ணக்கூடாது, லைக் டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பெக்டிவ் கண்டென்ட் டேஞ்சர் சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டு பிளாக் டேஞ்சரஸ் டவுன்லோட் அண்ட் இது ரெண்டுமே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ டிக் மார்க் கொடுத்தா ரெண்டுமே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க, லைக் டார்க் வெப்குள்ளே போகும்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாதிரி பெர்மிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தேவையான வெப்சைட்டுக்கு மட்டும் நீங்கள் பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். டார்க் வெப்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். லைக் நார்மலாக வந்துட்டு ஒரு இவ்வளோதான் ஒரு ப்ரைவசி, லைக் இந்த மாதிரி தான் ஒரு சேஃபஸ்ட் செட்டிங். ஸோ இதுக்கு மேலே எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ டார்ன்றது ஒரு சேஃபஸ்ட் சைட் ஆஃப் இன்டர்நெட் தான் அப்படின்னு சொல்லலாம், லைக் சேஃபஸ்ட் சைட் ஆஃப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டார்க் வெப்குள்ளே போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப டீப்பாக சர்ச் பண்ணாதீங்க. ரொம்ப டீப்பாக சர்ச் பண்ணக்கூடாது. லைக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஃபைல்ஸையும் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க. தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் மறுபடியும் அளவுன்னு கொடுத்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆன்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது ஆட் ஆன்ஸ் அப்படின்னா இங்கேருந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் எந்த ஒரு இதுவும் டவுன்லோட் பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலாக இன்னொரு ஸ்டெப் வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு ப்ரௌசர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது சர்ச் பண்ணும்போது நீங்கள் டார்க் வெப்பில் போனீங்கன்னா வேற எந்த ஒரு ப்ரௌசரும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, லைக் கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், மற்றபடி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் இதுதான் சொல்லுவாங்க. அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு அஃபிஷியலாக டார் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணாதீங்க, அவங்களோட டேட்டாலாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹேக் பண்ணுறதுக்கு ஈஸியான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஐ திங்க் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டூ அ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.